வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக வினிதா. முக்கிய செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்டோரின் சொத்துக்களை கையகப்படுத்த உத்தரவு. 68 சொத்துக்களை கைப்பற்றுமாறு 6 மாவட்ட ஆட்சியருக்கு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்ககம் கடிதம். மாட்டிறைச்சிக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு மீதான விசாரணை விரைவில் வரும் என எதிர்பார்ப்பு. ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று ஓட்டல்கள் மூடல். ஆன்லைன் வர்த்தகத்தை கண்டித்து மருந்து கடைகளும் மூடப்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கும் அபாயம். பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய நீதிமன்ற புறப்பட்டார் எல்.கே. அத்வானி. முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதியும் இன்று லக்னோ நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்கின்றனர். திருச்சி விமான நிலையத்தில் 7 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல். சிங்கப்பூரிலிருந்து வந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை. கேரளாவில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தொடர்புடைய சொத்துக்களை கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. கடந்த 1991, 1996 ஆண்டு காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா உள்ளிட்டோருக்கு தலா 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் ஜெயலலிதாவிற்கு ரூபாய் 100 கோடியும் மற்ற 3 பேருக்கும் தலா ரூபாய் 10 கோடியும் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை கடந்த பிப்ரவரியில் உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இதனையடுத்து வழக்கில் தொடர்புடைய ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கும் சொந்தமான 68 சொத்துக்களை கைப்பற்றுமாறு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்ககம் கடிதம் எழுதியுள்ளது. இந்த வழக்கில் மொத்தம் 128 சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்டாலும் விசாரணை நீதிமன்றம் அவற்றில் 68ஐ மட்டும் பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் முக்கியமான இடங்களில் இந்த சொத்துக்கள் உள்ளன. இவற்றின் கொள்முதல் விலை 20 ஆண்டுகளுக்கு முந்தைய வழிகாட்டு மதிப்பு விலைக்கு இணையாக குறிப்பிடப்பட்டு இருந்தாலும் இன்றைய சந்தை மதிப்புக்கு மிக மிக குறைவானதாகும். இனி இந்த சொத்துக்களுக்கு தமிழக அரசுதான் உரிமையாளர். தமிழக அரசு விரும்பினால் இந்த சொத்துக்களை தன்னுடைய பயன்பாட்டிற்கு வைத்துக் கொள்ளலாம். இல்லையென்றால் பொது ஏலத்தில் விற்று பணமாக்கிக் கொள்ளலாம். இறைச்சிக்காக மாடுகளை விற்க விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. நாடு முழுவதும் இறைச்சிக்காக மாடு, ஒட்டகம் உள்ளிட்ட விலங்குகள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுவது தடை செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. மாடுகளின் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது. மேலும் தனி மனித உணவு விஷயத்தில் மத்திய அரசு தலையிடுவது பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரையைச் சேர்ந்த செல்வகோமதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் உணவு மனிதனின் அடிப்படை உரிமை. இதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை விலக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க நீதிபதி ஏற்றுள்ளார். மேலும் இந்த மனுவில் மேலும் பலர் மனுதாரராக இணைய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் பதிவு செய்வதற்காக பாஜக மூத்த தலைவர் அத்வானி லக்னோ நீதிமன்றத்தில் ஆஜரானார். அதேபோல் முரளி மனோகர் ஜோஷி மற்றும் உமா பாரதியும் ஆஜராகினர். பாபர் மசூதி இடிப்பு வழக்கு ரேபரேலி, லக்னோ நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த வழக்கை ஒரே வழக்காக மாற்றி லக்னோ சிறப்பு நீதிமன்றம் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து இவ்வழக்கை லக்னோ சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் அத்வானி, ஜோஷி, உமா பாரதி உள்ளிட்ட தலைவர்கள் மீது இன்று குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுவதால் அவர்கள் 3 பேரும் இன்று ஆஜராக வேண்டும் என்றும் சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி மற்றும் உமா பாரதி ஆகியோர் லக்னோ நீதிமன்றத்தில் ஆஜராகினர்.
பாஜக மூத்த தலைவர்கள் ஆஜராவதால் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கோவையில் தனியார் மருத்துவமனையில் மின்கசிவு காரணமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அதன் காரணமாக அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். கோவை ராதாபுரத்தில் இயங்கி வரும் பிரபல தனியார் மருத்துவமனையான ஜெம் மருத்துவமனையில் இன்று காலை திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். இதன் காரணமாக உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து 3 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி அணைத்தனர். தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என தெரிய வந்துள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் 7 கிலோ தங்கக் கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சிங்கப்பூரில் இருந்து திருச்சி வந்த விமானத்தில் தங்கக் கட்டிகள் கடத்தி வருவதாக வந்த தகவலை அடுத்து அந்த விமானத்தில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது விமானத்தில் வந்த 4 பேரிடம் சுமார் 7 கிலோ தங்கக் கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு 2,50,00,000 ஆகும். தங்கக் கட்டிகளை பறிமுதல் செய்து அவர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலில் கலப்படம் செய்யும் தனியார் நிறுவனங்களின் பெயரை வெளிப்படையாக அறிவிப்பதோடு அந்த நிறுவனங்களை இழுத்து மூட வேண்டும் என தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் முகமது அலி, பாலில் கலப்படம் செய்வதற்கு காரணம் தமிழக அரசுதான் என குற்றம் சாட்டியதுடன், ஆவி நிறுவனம் பால் கொள்முதலை அதிகப்படுத்தியிருந்தால் தனியார் நிறுவனம் பாலில் கலப்படம் செய்வதை தடுத்திருக்க முடியும் என்றார். மேலும் பால் கலப்படத்தை கண்டறிய நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஆவின் பாலில் முறைகேடு செய்த வைத்தியநாதன் வழக்கை துரிதமாக முடித்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்திய முகமது அலி, மாட்டிறைச்சி தடை சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஜூன் 5ஆம் தேதி நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்திற்கு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் ஆதரவு அளிக்கும் என தெரிவித்தார். ஆவின் கொள்முதல் விற்பனையை சுருக்கிவிட்டார்கள். அப்ப பால் வாங்க வேண்டும் என்ற பொதுமக்கள் தனியார் யார் கொடுக்கிறானோ அவன் பால் தான் வாங்குவான். அவன் மார்க்கெட்டுக்காக, அவன் லாபத்துக்காக கலப்படத்தை செய்வான். இது அரசாங்கத்தின் கையில் இருப்பதை தனியாரிடம் விட்டுவிட்டார்கள். இதுக்கு ராஜேந்திர பாலாஜியும் பொறுப்பு, இவருக்கு முன்னால் இருந்த அமைச்சர்களும் பொறுப்பு. வருகிற 5ஆம் தேதி, ஜூன் 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அந்த சட்ட நகலை எரிக்கக்கூடிய போராட்டத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தோடு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கமும் சேர்ந்து கொள்கிறது. டிடிவி தினகரன் ஜாமீன் மனு மீது நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என டெல்லி நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு ரூபாய் 50 கோடி லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் தினகரன், அவரது நண்பர் மல்லிகார்ஜுனா உட்பட 4 பேரை டெல்லி குற்றவியல் போலீசார் கடந்த மாதம் கைது செய்து திகார் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறையில் இருக்கும் தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுனா சார்பாக டெல்லி மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கிடையில் தினகரனை ஜாமீனில் விடுவிக்க கூடாது என டெல்லி போலீசார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் டிடிவி தினகரன் ஜாமீன் மனு மீது நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என டெல்லி நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பல்வேறு செய்திகளை விரைவுச் செய்திகளாக தற்போது காணலாம். பாலில் ரசாயனம் கலந்துள்ளது தொடர்பான மக்களின் குழப்பத்தை போக்க ஆவி மற்றும் தனியார் பால் உள்ளிட்ட அனைத்தையும் சோதனை கூடத்திற்கு அனுப்பி தரமான பால் மக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் செயலாளர் ஈஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். இல்லையேல் இங்கு விற்பது பாலா அல்லது விஷமா என்ற சந்தேகம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 4 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி முதலில் ஜெர்மனி தலைநகர் பெர்லின் சென்றடைந்தார். 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி ஜெர்மன், பிரான்ஸ், ஸ்பெயின், ரஷ்யா ஆகிய 4 ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதலில் ஜெர்மன் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து க்ளோஸ் மெஸ்பெர்கில் உள்ள அரசு மாளிகையில் ஜெர்மனி சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கலை சந்தித்து பேசினார். அங்கிருந்து இன்று ஸ்பெயின் செல்ல திட்டமிட்டுள்ளார். தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவராக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தெலுங்கு தேசம் கட்சியின் மத்திய குழுவின் தலைவர் பதவிக்கான தேர்தல் விசாகப்பட்டினத்தில் முடிவடைந்ததை அடுத்து கட்சியின் மாநாடு நடைபெற்றது. அப்போது சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவராக அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து புதிய தலைவராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். பஞ்சாபில் மணல் ஏலம் விடுவதில் நடந்த முறைகேடு தொடர்பாக அமைச்சர் மீது ஊழல் விசாரணை நடத்த அந்த மாநில முதலமைச்சர் அமரீந்தர் சிங் அதிரடி உத்தரவிட்டுள்ளார்.
இங்கு நீர்ப்பாசனம் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும் ராணா குர்ஜித் சிங் என்பவர் தமக்கு சொந்தமான ராணா சுகஸ் நிறுவனம் சமீபத்தில் ஒரு மணல் குவாரியை ரூபாய் 26.51 கோடிக்கு ஏலம் எடுத்தார். இதனால் இதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் இதனால் அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி உயர்த்தினர். ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டை ராணா குர்ஜித் சிங் மறுத்தார். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கோரிக்கையை ஏற்று ராணா குர்ஜித் சிங் மீதான புகார் குறித்து நீதி விசாரணை நடத்த முதலமைச்சர் அமரீந்தர் சிங் உத்தரவிட்டுள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருக்கானூர்பட்டி ஆரோக்கிய மாதா தேவாலயத்தில் ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மல்லிகை பூவினால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் மாதா உருவ சிலை வைக்கப்பட்ட தேரானது ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தை வந்தடைந்தது. இவ்விழாவில் மழை பெய்து விவசாயம் செழித்திட சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு சிறப்பு துணைத் தேர்வு நேற்று துவங்கியது. இத்தேர்வுகள் வரும் ஜூலை 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சில பாடங்களில் தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் தேர்வில் பங்கேற்காதவர்களுக்கும் வாய்ப்பளிக்கும் வகையில் சிறப்பு உடனடி துணைத் தேர்வு நடத்தப்படுகிறது. தமிழ் அல்லாத பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு விருப்ப மொழி தேர்வு வரும் ஜூலை 8ஆம் தேதி நடத்தப்படுகிறது. 2017-18ஆம் கல்வியாண்டில் ஒற்றைச் சாளர கலந்தாய்வு மூலம் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நாளை நிறைவடைய உள்ளது. மே 1ஆம் தேதி தொடங்கிய ஆன்லைன் பதிவு 2 தினங்களில் நிறைவடைய உள்ள நிலையில் திங்கட்கிழமை வரை 1,41,210 பேர் விண்ணப்ப பதிவை செய்துள்ளனர். ஆன்லைனில் பதிவு செய்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து சமர்ப்பிக்க ஜூன் 3ஆம் தேதி கடைசி நாளாகும். விண்ணப்பித்தவர்களுக்கான சமவாய்ப்பு எண் ஜூன் 20ஆம் தேதி அன்றும் தரவரிசை பட்டியல் ஜூன் 22ஆம் தேதி அன்றும் வெளியிடப்பட உள்ளது. தனியார் பள்ளியில் 25% இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்பட்ட ஏழை மாணவர்கள் பட்டியலை ஜூலை 4ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி சுயநிதி சிறுபான்மை கல்வி நிறுவனம் தவிர தனியார் மெட்ரிக், சிபிஎஸ்இ உள்ளிட்ட பள்ளிகளில் 14 வயதுக்குட்பட்ட ஏழை மாணவர்களுக்கு கட்டணமின்றி மொத்த ஒதுக்கீட்டில் 25% ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதியுடன் விண்ணப்பம் பெறுவது முடிவடைந்த நிலையில் மாணவர்கள் பட்டியலை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பிரபல கோல்ஃப் வீரர் டைகர் வுட்ஸ் மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள ஜூபிட்டர் நகரில் அதிகாலை வேளையில் பிரபல கோல்ஃப் வீரர் டைகர் வுட்ஸ் மது அருந்திவிட்டு காரை ஓட்டிச் சென்றுள்ளார். இதனையடுத்து அந்த நகர போலீசார் அவரை கைது செய்தனர். சிறிது நேரத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பதாக அவர் எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி அளித்தார். இதனையடுத்து போலீசார் அவரை விடுவித்தனர். 14 முறை சாம்பியன் பட்டம் வென்றிருந்த டைகர் வுட்ஸ் காயம் காரணமாக கடந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து முக்கிய கோல்ஃப் தொடர்கள் விளையாடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் கஸ்பா ஏ பகுதியில் உள்ள அருள்மிகு திருப்பதி கெங்கையம்மன் கோவில் திருவிழாவையொட்டி 22ஆம் ஆண்டு எருதுவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆம்பூர், வீராங்குப்பம், வாணியம்பாடி, உமராபாத், கொடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. போட்டியில் குறைந்த நேரத்தில் அதிக தூரத்தை ஓடி கடந்த 30 மாடுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அருகே கைதி ஒருவருக்கு ஜாமீன் கிடைத்து போலீசார் பிடித்து சென்றதாக அவரது தாயார் புகார் கூறியுள்ளார். ராஜா என்பவரை போலீசார் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி ராஜாவிற்கு நிபந்தனை ஜாமீன் கிடைத்த நிலையில் தனது மகனை விடுவிக்காமல் சிறையில் இருந்தபோதே போலீசார் மீண்டும் கைது செய்து அழைத்து சென்றதாக கூறியுள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் வசிக்கும் வங்கி அதிகாரி வீட்டில் 90 சவரன் நகை திருடியதாக கல்லூரி மாணவர்கள் 2 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரைச் சேர்ந்த வங்கி அதிகாரி ஜெயசீலன் வீட்டில் கடந்த 26ஆம் தேதி 90 பவுன் நகை காணாமல் போனது.
வீட்டின் கதவு உடைக்கப்படாமல் நகை திருடு போனதால் சந்தேகமடைந்த போலீசார் ஜெயசீலனின் மகன் தீபக்கின் நண்பர் திலீப் குமாரை பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் திலீப் குமாரின் நெருங்கிய நண்பர் விக்னேஷ் என்பவருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்பதால் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். ஆலங்குடியைச் சேர்ந்த பாலமுருகன் தனது திருமண விழா அழைப்புதலை கொடுப்பதற்காக உறவினர்களுடன் மதுரை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திருமயம் அருகே உள்ள சமத்துவபுரம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த 5 பேரும் படுகாயமடைந்து திருமயம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விருத்தாச்சலம் கோயிலில் இருந்து திருடப்பட்ட சிலை ஆஸ்திரேலியாவில் மீட்கப்பட்டு விருத்தாச்சலம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சிலை கடத்தல் தொடர்பாக சர்வதேச சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் சந்திர கபூரிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து நரசிம்மர் சிலை 2 நாட்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் இருந்து மீட்கப்பட்டது. இந்த சிலை விருத்தாச்சலம் 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயக்குமார் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் கும்பகோணம் சிலை பாதுகாப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வேன் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் உயிரிழந்தார். 16 பேர் காயமடைந்தனர். அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த கணேசன் தனது மகள் திருமணத்திற்காக புதிய ஆடைகள் வாங்குவதற்கு உறவினருடன் வேனில் புறப்பட்டு சென்றார். பின்னர் வீட்டிற்கு திரும்பும் போது அருப்புக்கோட்டை புறவழி சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஜெயந்தி என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த 16 பேர் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நெல்லை மாவட்டம் தென்காசியை அடுத்த சுந்தரபாண்டியபுரத்தில் அமைந்துள்ள மதுக்கடையை அகற்றக் கோரி அப்பகுதி பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடை குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ளதால் பெண்களுக்கு அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுவதாகவும், எனவே கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ONGC சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. சென்னை தாளமுத்து நடராசர் கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் GGM பவன்குமார் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வேலூர் மாவட்டம் சோளிங்கரில் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த மணப்பெண்ணின் 60 சவரன் நகை, 50,000 ரொக்கம் மற்றும் விலை உயர்ந்த செல்போன்கள் திருடப்பட்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து பெண் வீட்டார் அளித்த புகாரின் பேரில் சோளிங்கர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். எனினும் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் திருமணம் நடைபெற்றது. இலங்கையில் பெய்த கனமழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 201ஆக உயர்ந்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் மாயமாகினர். அந்நாட்டின் தென்மேற்கு மாகாணங்களில் பலத்த மழை பெய்ததை அடுத்து தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் இந்திய கடற்படையும் ஈடுபட்டுள்ளது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க ஐநாவின் உதவியை இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகம் நாடியது. குற்ற வழக்குகளில் தொடர்புடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக செல்லதுரையும், சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக துரைசாமியும் நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. செல்லதுரையை துணைவேந்தராக நியமனம் செய்த அறிவிப்பு பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏனெனில் கொலை செய்ய முயன்ற வழக்கு இவர் மீது தொடரப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்துள்ள கேப்டன், இதுபோல பல வழக்குகள் செல்லத்துறை மீது நிலுவையில் இருக்கும் போது அவரை நியமனம் செய்ய ஆளுநர் ஆணை பிறப்பித்திருப்பதை பார்க்கும் போது அந்த நேர்காணல் நடைமுறையிலும் அதை நடத்திய தமிழக பல்கலைக்கழகங்களின் நேர்மையையும் சந்தேகிக்கும் விதமாக மக்கள் பார்க்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். குற்ற வழக்கில் தொடர்புடையவர்கள் அலுவலக பணிக்கு கூட தேர்ந்தெடுப்பதில்லை என்றும், ஆனால் குற்ற வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது செல்லத்துறை நியமனம் செய்யப்பட்டதை தேமுதிக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாக கேப்டன் கூறியுள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தராக தேர்வு செய்யப்படுபவர் வழக்கு பதிவு இல்லாதவராகவும், நேர்மையானவராகவும், ஊழல் அற்றவராகவும், மக்களிடம் நற்பெயரை பெற்றவராகவும் இருந்து தகுதியுடைய ஒருவரை நியமனம் செய்ய வேண்டும் என்றும், பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமனம் செய்த செல்லதுரையை திரும்ப பெற்று கல்வித்துறைக்கு நேர்மையான ஒருவரை தேர்வு செய்து
நியமனம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். துணைவேந்தராக நியமனம் செய்த செல்லதுரையை திரும்ப பெறாவிட்டால் தேமுதிக சார்பில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் எச்சரித்துள்ளார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அடுத்த 3 தினங்களில் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சிவகங்கை, குளச்சல், குளித்துறை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடி, ரணியல், தக்கலை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் மழையும், திருவாடனை, நாகர்கோவிலில் 4 சென்டிமீட்டர் மழையும், கமுதி, காரைக்குடி, பேச்சுப்பாறை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும், சென்னையில் 2.9 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் கேரளாவில் கடந்த 2 தினங்களாக அநேக இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ள நிலையில் இன்று அங்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக தெரிவித்த அவர், 2 அல்லது 3 தினங்களில் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் மழை தொடர வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். ஈராக் நாட்டில் IS தீவிரவாதிகள் வசமுள்ள மொசூல் நகரை அரசு படைகள் மீட்டதற்கு பதிலடியாக பாக்தாத் நகரில் ஐஸ்கிரீம் பார்லர் நடத்திய தீவிரவாதிகள் நடத்திய கார்குன் தாக்குதலில் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஈராக் நாட்டில் பல்வேறு நகரங்களை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டு வரும் IS தீவிரவாதிகள் தற்போது பெருமளவு தங்கள் வசமிருந்த பகுதிகளை அரசு படையினரிடம் இழந்து வருகின்றனர். இதனால் தங்களது ஆத்திரங்களை தீர்த்துக் கொள்ள அப்பாவி பொதுமக்கள் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி வருகின்றனர். IS அமைப்பின் வசமிருந்த பழமையான மொசூல் நகரை ஈராக் ராணுவம் சமீபத்தில் மீட்டது. இதனால் கொதிப்படைந்த அவர்கள் இன்று பாக்தாத் நகரில் உள்ள பிரபல ஐஸ்கிரீம் பார்லர் அருகே வெடிகுண்டுகள் நிரம்பிய காரை நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். ரமலான் மாதம் என்பதால் அதிக அளவிலான பொதுமக்கள் அங்கு கூடியிருந்தனர். அப்போது காரில் இருந்த வெடிகுண்டுகள் பலத்த சப்தத்துடன் வெடித்தது. இந்த கோர தாக்குதலில் 13 பேர் உடல் சிதறி பலியாகினர். மேலும் 24 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு IS அமைப்பினர் பொறுப்பேற்றுள்ளனர். ICC சாம்பியன்ஸ் டிராபி ஒருநாள் போட்டித் தொடருக்கான 2வது பயிற்சி ஆட்டத்தில் வங்கதேச அணியுடன் இந்தியா இன்று மோதுகிறது. மினி உலக கோப்பை என அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் டிராபி ஒருநாள் போட்டித் தொடர் இங்கிலாந்தில் ஜூன் 1ஆம் தேதி தொடங்குகிறது. இதில் பங்கேற்கும் டாப் 8 அணிகளும் பயிற்சி ஆட்டங்களில் விளையாடி வருகின்றன. தனது முதல் பயிற்சி ஆட்டத்தில் நியூசிலாந்தை எதிர்கொண்ட இந்தியா டக்வர்த் லூயிஸ் விதிப்படி 45 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் 2வது பயிற்சி ஆட்டத்தில் இன்று வங்கதேசத்துடன் இந்தியா மோதுகிறது. முதல் பயிற்சி ஆட்டத்தில் விளையாடாத யுவராஜ் சிங் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் இன்று விளையாடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக சிறப்பாக விளையாடிய வங்கதேச அணியும் இந்தியாவை எதிர்கொள்ள தயாராக உள்ளது. எனவே இன்றைய போட்டி அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.